அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி இறைவனை வேண்டிக் கொண்டு குடும்பனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம். இது ஒரு பெண் ஜாதகம். 15/12/1989 பிறந்தது. கும்ப லக்கணம் ஆரம்பத்துல பிறக்கும் போது இப்ப 34 வயசு 6 மாசம் 2 நாள். 7 லக்கணம் வயது கேட்ட லக்கணம் அப்படிங்கிற போது ரிஷப லக்கணம். அதுல மிருகசீரிட நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஜாதகிக்கு போயிட்டு இருக்கு. இவங்களுடைய கேள்வி என்ன? சார், எனக்கு ஏன் இன்னும் திருமணம் நடக்கல, இதுக்கு என்னென்ன காரணங்கள், என்ன காரணத்தினால எனக்கு திருமணம் நடக்கல அப்படிங்கிற கேள்விதான் அவங்க வந்த உடனே சொன்னாங்க. சரி, இப்ப 7 லக்கணம் யாரு? சுக்கிரன். இந்த சுக்கிரன் 1ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று எங்க இருக்காங்க? 7, 8, 9ஆம் இடத்துல. ராகு அப்படிங்கிற கற்பனை விஷயத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர் ராகுபாவால். அதே மாதிரி பிரம்மாண்டமத்தை கொடுக்கக்கூடியவர் ராகுபாவால். சுக்கிரன் ஆடம்பர செல்வத்துக்கு அதிபதி. இந்த ஜாதகிக்கு இப்ப எண்ணங்கள் எப்படி இருக்கு? கடனே ஆனாலும், நோயே ஆனாலும், ஒம்போலுக்கு ஆனாலும், பிரச்சனைகள் ஆனாலும், சொத்து சுகம் இருக்கக்கூடிய ஆடம்பரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாக்கியத்தோடு இருக்கக்கூடிய இடத்துலதான் நான் போகணும் அப்படிங்கிற எண்ணம், இந்த செயல் எல்லாமே இந்த பொண்ணுகிட்ட இருக்கும். சரி, இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன? திருமணம் நடக்கல, எதனால நடக்கல அப்படிங்கிற கேள்வி பார்க்க போகும்போது இந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு? செவ்வாய். இந்த செவ்வாய் யாரு? இயற்கையாவே ஜாதகத்துக்கு 7, 12 கூடிய அதிபதி. அப்ப 7, 12 கூடிய அதிபதி 7ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டு இருக்கும் போது 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியனோடு சம்பந்தப்படக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால இந்த ஜாதகிக்கு வரக்கூடிய கணவர் வீட்டுல சொத்து சுகம், வீடு, வண்டி வாகனம், பூமி, இது எல்லாமே அமைந்திருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் அப்படிங்கிறத இந்த சூரியன் செவ்வாயும் அறிவுறுத்துகிறார்கள். சரி, இப்ப 7 லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல நம்ம பாரம்பரியத்துல சூரியன் செவ்வாய் இருந்ததுன்னா இது ஒரு கலசர் தோஷம், மாங்கலி தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, இந்த 7, 12 ஆதிபத்தியம் இருக்கிற கிரகம் இந்த 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஜாதகருக்கு இந்த காலகட்டம் கல்யாணத்துக்கு உண்டான தடைகளை செய்யும். எப்படி? இந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதி வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமானவற்றுக்கு அதிபதி ஜாதகப்படி கணவனுடைய ஸ்தானத்துல இருக்கு. அப்படின்னா வீடு, சொத்து, சுகம், பூமி எல்லாமே கணவனுடைய வீட்டுல இருக்கணும் அப்படிங்கிறத ஜாதக அமைப்பு. அப்படின்னா இது கணவனுடைய ஸ்தானம். சரியா? இந்த கணவருக்கு இந்த மிருகசீரிட நட்சத்திரம் 1ஆம் பாதம் போகக்கூடிய காலகட்டத்துல இந்த புதன் இந்த 7க்கு 2 7க்கு 8 இருக்கலாமா? அப்ப கல்யாணம் நடக்குமா? கல்யாணம் இந்த 4 வருஷம் 5 மாசம் 10 நாளும் நடக்காது, நடக்கக்கூடாத வாய்ப்பை உருவாக்காது. சரி, இதுக்கு முன்னாடி இதுல என்ன நட்சத்திரம் போகும்? ரோஹிணி நட்சத்திரம் போகும். அதுல 1, 2, 3, 4 பாதங்கள் போகுமா? அதுல போகக்கூடிய காலகட்டத்துல சனி பகவானும் இந்த இடத்துல இருக்கிறதுனால கணவருடைய குடும்பத்தின் மூலியமாவே, எப்படி கணவருடைய குடும்பத்தின் மூலியமாவே இந்த பொண்ணுக்கு வரம் பார்க்கறாங்க அப்படின்னா எந்த மாப்பிள்ளை பார்க்கறாங்களோ மாப்பிள்ளையோட குடும்பத்தார் மூலியமாக பிரச்சனை உருவாகி இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காம போயிடும். யார் மூலியமாக அந்த பிரச்சனை உருவாகுது அப்படின்னா இது கணவருடைய 7 லக்கணம். இங்க எப்படி பெண்ணுக்கு 7 லக்கணம் பாக்குறோமோ அதே மாதிரி கணவருடைய 7 லக்கணம் பிடிச்ச லக்கணமா வச்சுக்கிடுவோம். இதுல 1, 2, 3, 4ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு? சனி பகவான். சனி பகவான் யாரு? தாய் அப்படிங்கிற கிரகம். எங்க உட்கார்ந்து இருக்கு? 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கு. 4ஆம் இடத்துக்கு என்ன? வீடு, வண்டி, வாகனம், பூமி, சொத்து, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதுக்கு எதிர்பார்ப்போட அந்த அம்மா உட்கார்ந்துருக்காங்க. இந்த ஜாதகருடைய அம்மா. இதுல 7, 8, 9, 10, 11ஆம் இடத்துக்குடைய புதன் யாரு? மூத்த அண்ணன், அக்கா, இவங்களுடைய கிரகங்களாகவும் இந்த புதன் சம்பந்தப்படுகிறார். அப்ப இந்த குடும்பஸ்தானத்துல யார் யார் இருக்காங்க? யாரு தடையை கொண்டு வந்தாங்க? இந்த ஜாதகருடைய அம்மா. வீடு, வண்டி, வாகனம், பூமி, சொத்தெல்லாம் நம்ம தேடணும். அந்த தேடினவரையே கல்யாணம் பண்ணுவோம் ஒண்ணு. அதே மாதிரி அண்ணன் அன்னைக்கு அண்ணனுக்கும் அக்காவுக்கும் சில விஷயங்கள்லாம் குடும்ப ரீதியாக செய்த பிறகு கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி அப்படி செஞ்சிருந்தா அவங்களுக்கு நல்லதெல்லாம் செஞ்சு எதிர்பார்ப்போடு அவங்களுக்கு செஞ்சு முடிச்சது பிறகு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்குவோம். வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணுவோம். அண்ணன் அக்காவுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்குண்டான பிறகு கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த ஜாதகம் உருவாக்கி ஜாதகருக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டத்தை தடுப்பதற்கு அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களே காரணமாக அமைந்து இந்த ஜாதகருக்கு அதாவது கணவருக்கு கல்யாணமாகாத ஒரு விஷயத்தை தடுக்கும்.
ஆனா இந்த பெண்ணுக்கு 7ஆம் இடம் தானே, இந்த 8ஆம் இடங்கிறது மாங்கல்யம் அப்படின்னு சொல்ற இடம், கணவருடைய அந்தஸ்து, அதிகாரம், செல்வாக்கு எல்லாத்தையும் சொல்ற இடம். அப்ப கணவர் நல்லா இருக்கணும் அப்படின்னா கணவருடைய குடும்பமே இந்த ஜாதகைக்கு பிரச்சனை தரக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த பொண்ணுக்கு 8ஆம் அதிபதிங்கிற கிரகம் குருபவான் இந்த பொண்ணோட குடும்பத்துல உட்கார்ந்துருக்கு. அப்ப கணவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் மூலமாக இந்த பொண்ணுக்கு தடை ஏற்படும், அது மறைமுகமான தடையா ஏற்படும். அப்ப கல்யாணத்தை நடத்த முடியாம பிரச்சனையா ஏற்படுத்துது. சரி, அப்ப இந்த சனிவான இருக்கக்கூடிய 4 வருஷம் 5 மாசம் 10 நாளும், இந்த புதனுடைய காலகட்டமான 4 வருஷம் 5 மாசம் 10 நாளும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா? நடக்காது. யாரோட தடையில ஏற்படுது? பொண்ணுக்கு 8ஆம் அதிபதியான இந்த யார் எந்த கணவரை பார்க்கிறாங்களோ கணவருடைய குடும்பத்தின் மூலமாக உறுப்பினர்கள் பெண்ணோட குடும்பத்தின் மூலமாக தொடர்பு கொண்டு அதுல பாதிப்புகளை மறைமுகமாக சொல்லி பொண்ணுக்கு கல்யாணம் நடத்த முடியாம ஒரு குறைபாடை செய்துவிடும். அப்ப இந்த லக்னத்துக்கு இந்த புதனும் சனியும் 8ல இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் கல்யாணம் நடத்த விடாது. சரி, அப்ப எப்படி கல்யாணம் நடக்கும்? ஏன் தடை ஏற்படுத்துது அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரம் போகக்கூடிய காலகட்டத்துல 4 வருஷம் 5 மாச காலகட்டமும் பிரச்சனை. இதுக்கப்புறம் மிருகசீரிட 1ஆம் பாதம், இந்த மிருகசீரிட 1ஆம் பாதம்ங்கிறது இந்த ஜென்ம லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நவாம்ச புள்ளியாக வருது. இந்த 7ஆம் இடத்துல நடத்தக்கூடிய நவாம்ச புள்ளியாக வர்றதுனால இந்த ஒரு வருஷம் ஒரு மாசம் 10 நாளைக்குல இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். அதுல வேறுபாடு கிடையாது. ஆனா எப்படிப்பட்ட வரமாக அமைக்கணும் அப்படின்னா இந்த 7க்கு 8ஆம் இடத்துல அந்த கிரகங்கள் இருக்கும் போது 7ஆம் அதிபதிங்கிற கிரகம் 7க்கு 8ல 7ஆம் இடத்துக்கு அதிபதி இந்த காலகட்டங்கள்ல ஆரம்பத்துல குருவானுடைய காலகட்டம் 7ஆம் இடத்துக்கு 8ல, அதுக்கப்புறம் சனி பகவானும் 8ல, 7க்கு 8ல, அதுக்கப்புறம் புத பகவானும் 8ல. அப்ப இந்த ஜாதகருக்கு 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம். அப்படிங்கிற போது வெளிநாடு, வெளியூரு, வெளிமாநிலம், சரியா, வெளிமாநிலம், போலீஸ், வக்கீல், சரிங்களா, போலீஸ், வக்கீல், சிபிசிஐடி, பாதுகாப்பு துறை, இன்சூரன்ஸ் துறை, இது சம்பந்தப்பட்ட துறைகள்ல, அதே மாதிரி செக்யூரிட்டி சிஸ்டம், சைபர் கிரைம் சம்பந்தப்பட்ட துறையில, அதே மாதிரி துறைகள் இருக்கக்கூடிய காலகட்டம், மின்சாரத்துறை, ஃபயர் சர்வீஸ், இந்த மாதிரி பிரச்சனைகளை தாங்கி இருக்கக்கூடிய அந்த வேலைகளில் இருக்கக்கூடிய மாப்பிளையாக இந்த காலகட்டம் அமைத்துக் கொண்டால் இந்த பொண்ணுக்கு அதுவே பரிகாரமாகி இந்த ஒரு வருஷம் 1 மாசம் 10 நாளைக்குல இந்த கல்யாணத்தை அமைச்சிடும், கல்யாணம் செய்ய முடியும். அப்படி கல்யாணத்தை இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்கலைன்னா இந்த வரன் இந்த 7 லக்கணம் முடியும் கூடிய காலகட்டத்துல மிருகசீரிட 1ஆம் பாதம் இந்த காலகட்டம் முடியும் வரை ஜாதகத்துல கல்யாணத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்காது. மிருகசீரிட 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் முடியக்கூடிய காலகட்டம் வரைக்கும் இந்த காலகட்டத்துல கல்யாணத்தை நடத்த விடாது. நடக்கணும்னா இந்த நவாம்ச புள்ளி போகக்கூடிய காலகட்டம் ஒரு வருஷம் 1 மாசம் 10 நாளைக்குல கல்யாணத்தை முடிக்கலாம். ஆனா இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாப்பிளை மட்டும்தான் இந்த ஜாதகருக்கு அமைக்கணும். அப்படி அமைச்சா அதுவே பரிகாரமாகி ஜாதகிக்கு கல்யாணத்தை ஏற்படுத்தும். சரி, இப்ப இந்த திருமணம் நடக்கவில்லைங்கிறது காரணம் என்ன சொல்லிட்டோம். காரணம் இந்த 7ஆம் அதிபதிங்கிற காலகட்டத்துல குருபகவான் 7க்கு 8ல இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் ஒரு வருஷம் 1 மாசம் 10 நாள் கல்யாணம் நடக்காது. அதுக்கப்புறம் சனி பகவான் ஜாதகப்படி இந்த 7க்கு 2ல 7க்கு 8ஆம் இடத்துல சனிவான் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் கல்யாணத்தை நடத்த விடாது. அதே மாதிரி 7க்கு 8ல புதன் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் ஜாதகிக்கு கல்யாணம் நடத்த விடுமா? நடத்த முடியாது. ஆனா இந்த மிருகசீரிட 1ஆம் பாதம் நவாம்ச புள்ளி கரெக்டா தொட்டு காலகட்டத்துல எதிர்பார்ப்புகளை மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் சம்பந்தப்பட்ட வகையில எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொண்டு எனக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை தான் வேணும், ஐடி மாப்பிள்ளை தான் வேணும், சொத்து சுகம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கணும், அதே மாதிரி எனக்கு தங்கம் நிறைய கொடுக்கணும், அதே மாதிரி பொண்ணு தொழில் இருக்கணும், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கணும், வீடு வாசல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இருக்கணும். இப்படிங்கிற எண்ணங்கள் இந்த 2 குடும்பத்தார் மூலியமாக இருக்கிறதுனால இந்த பொண்ணுக்கு கல்யாண காலகட்டம் அமையக்கூடிய வாய்ப்பை உருவாக்காது. அப்படி உருவாக்கணும் அப்படின்னா இந்த எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொண்டு இந்த ஜாதகிக்கு இது சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளையாக அமைத்துக் கொண்டால் அது பரிகாரமாக மாறி இந்த ஒரு வருஷம் 1 மாசம் 10 நாளைக்குல கல்யாணத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த பெண்ணோட அப்பாவுக்கு சொல்லப்பட்டது.
இது போன்ற ஆய்வுகளை இன்னொரு ஆய்வுகளில் உங்களை சந்திக்க வருவது எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியில் வந்து. நன்றி, வணக்கம்.